தெற்கு குவைத்தில் மங்காஃப் பகுதியில் 7 மாடி கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 40 இந்தியர்கள் உயிரிழப்பு. தீ விபத்தில் பலியானோர் மொத்த எண்ணிக்கை 49ஆக உயர்ந்துவிட்டதாக இந்திய தூதரகம் தகவல். இந்தியர்கள் உயிரிழப்புக்கு பணியமர்த்திய நிறுவனம் மற்றும் கட்டட உரிமையாளர்கள்தான் காரணம் என குவைத் துணை பிரதமர் குற்றச்சாட்டு. குறைந்த ஊதியத்தில் தொழிலாளர்களை பணியமர்த்தி ஒரே இடத்தில் பலரை தங்க வைத்த பேராசையால் பேரிழப்பு எனவும் கருத்து. குவைத்தில் தீ விபத்து நேரிட்ட கட்டடத்தில் இந்திய தூதர் ஆதர்ஷ் பைகா ஆய்வு. பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவம் உள்ளிட்ட அத்தியாவசிய உதவிகளை வழங்க அதிகாரிகளுடன் தொடர்பில் உள்ளதாக தூதரகம் அறிவிப்பு. குவைத் தீ விபத்தில் இந்திய தொழிலாளர்கள் உயிரிழப்புக்கு ராகுல் இரங்கல். மத்திய கிழக்கு நாடுகளில் வேலை தேடி செல்வோரின் நிலைமை கவலை அளிப்பதாக ராகுல் கருத்து. குவைத் வெளியுறவு அமைச்சருடன் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் தொலைபேசியில் பேச்சு. தீ விபத்து குறித்து முழு விசாரணை நடத்தி தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தல். வரும் ஜூன் 24ஆம் தேதி தொடங்குகிறது 18வது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர். ஜூன் 26ஆம் தேதி மக்களவை சபாநாயகர் தேர்தல் நடைபெறும் எனவும் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. தமிழ்நாடு சட்டப்பேரவை மானிய கோரிக்கைக்கான கூட்டத்தொடர் ஜூன் 20ஆம் தேதி தொடங்கி ஜூன் 29ஆம் தேதி வரை நடைபெறும். சட்டமன்ற அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்திற்கு பிறகு சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. 100 நாட்கள் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறும் என ஆளும் திமுக அளித்த வாக்குறுதி என்னவாயிற்று என எஸ்பி வேலுமணி கேள்வி. சட்டமன்ற நடவடிக்கைகளை நேரலை செய்வதோடு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உரையை முழுமையாக ஒளிபரப்பவும் அதிமுக சார்பில் வலியுறுத்தல். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடப் போவது பாஜகவா பாமகவா? இன்று மாலைக்குள் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் கலந்து பேசி ஆலோசித்த பின் முடிவு அறிவிக்கப்படும் என தமிழக பாஜக சார்பில் தகவல். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான திமுக தேர்தல் பணிக்குழு அறிவிப்பு. 9 அமைச்சர்கள் உட்பட 11 பேர் விக்கிரவாண்டி தொகுதிக்குட்பட்ட ஒன்றியம் வாரியாக நியமனம். அதிமுகவுடன் அமமுகவை இணைக்கும் எண்ணம் இல்லை என டிடிவி தினகரன் திட்டவட்டம். தவறான தலைமையின் கீழ் இருப்பதை புரிந்து கொண்டு தொண்டர்கள் நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்றும் பேட்டி. தமிழ்நாடு காங்கிரஸ் பொதுக்குழு கூட்டத்தில் திமுகவை பற்றி விமர்சிக்கவில்லை என செல்வப்பெருந்தகை அறிக்கை. திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது கொள்கை சார்ந்த கூட்டணி என்றும் சந்தர்ப்பவாத கூட்டணி அல்ல என்றும் விளக்கம். காங்கிரஸ் எத்தனை காலம் பிற கட்சிகளை சார்ந்து இருப்பது என்ற செல்வ பெருந்தகையின் கருத்துக்கு கார்த்தி சிதம்பரம் ஆதரவு. கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்று சொல்வது எப்படி கூட்டணிக்குள் முரண்பாடாகும் என கேள்வி. கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்று சொல்வது அந்த கூட்டணிக்கு எப்படி முரண்பாடானது கிடையாது. கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்பது ஒரு பொதுவான கருத்து. அது எல்லா கட்சியினரும் எந்தெந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களை கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்று தானே சொல்வார்கள். அதற்கு தானே ஒரு தலைவர் இருக்கார். சிவகங்கை பேருந்து நிலையத்தை மேம்படுத்துவது தொடர்பாக முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் மற்றும் கார்த்தி சிதம்பரம் நேரில் ஆய்வு. ஆய்வின் போது உடனிருந்த திமுக நிர்வாகி ஒருவர் சிவகங்கை நாரிப்போய் கிடக்கிறது என்று சத்தம் போட்டதால் சலசலப்பு. சிவகங்கை நாரிப்போய் கிடக்கு. சிவகங்கை பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் எப்படி கிடக்கு? நாரிப்போய் கிடக்கு சிவகங்கை. நாங்க தளபதிக்கா ஓட்டு போட்டு இருக்கோம். டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையரை சந்தித்து விருதுநகர் தொகுதியில் மறு வாக்கு எண்ணிக்கை கோரி மனு அளித்தார் விஜயபிரபாகர். விஜயபிரபாகரனின் தோல்வி திட்டமிட்டு செயற்கையாக ஏற்படுத்தப்பட்டது என பிரேமலதா குற்றம் சாட்டிய நிலையில் கோரிக்கை. G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்க இன்று இத்தாலிக்கு புறப்படுகிறார் பிரதமர் மோடி. 3வது முறையாக பிரதமராக பதவியேற்ற நிலையில் முதல் வெளிநாட்டு பயணம். பூரி ஜெகநாதர் ஆலயத்தின் 4 கதவுகளையும் பக்தர்களுக்கு திறந்துவிட முதலமைச்சர் மோகன் சரண் மாஜி உத்தரவு. கோவிட் காலத்திற்கு பின் பிரதான வாயிலை தவிர மற்ற கதவுகள் மூடப்பட்ட நிலையில் கூட்ட நெரிசலை தவிர்க்க நடவடிக்கை. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சூப்பர் 8 சுற்றில் விளையாட தகுதி பெற்றது இந்தியா. லீக் சுற்றில் அமெரிக்காவை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி வெற்றி.